அவங்களுடைய ஆரம்பம் அற்புதமா இருக்கலாம், ஆனா அவங்களுடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கும் பொழுது பரிதாபமான நிலைமை காணப்படும். நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? நான் சொல்றது புரியுதா பிரதர்? நம்ம வாழ்க்கை இன்னைக்கு நான் செழிப்பா போய்கிட்டு இருக்கிறேன்னு ஏமாந்துடாத. உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தணும். இன்னைக்கு அந்த ஆவியானவர் எத்தனை பேருக்குள்ள இருக்கிறார்னு நீங்க ஆராய்ந்து பாருங்க. நீங்க முதல் முறையாக சர்ச்சுக்கு வந்தீங்கல்ல, முதல் முறையாக ஆண்டவரை ஏதோ ஒரு வகையில் ருசி பார்த்து, அது ஒருவேளை அவருடைய அன்பா இருக்கலாம், வல்லமையா இருக்கலாம், தொடுதலா இருக்கலாம், உனக்கு சுகம் தந்த விதமா இருக்கலாம், இல்லை உன் சாபத்தை நீக்கி போட்ட விதமா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் உன்னை தொடும் பொழுது இருந்த அந்த நடத்துதல் கடைசி வரைக்கும் இருக்கா? கடைசி வரைக்கும் இருக்கா? கடைசி வரைக்கும் இருக்கா? அன்னைக்கு போற்றனியே, அன்னைக்கு மகிமைப்படுத்தினியே, அந்த மகிமைப்படுத்துதல் நம்மளுடைய வாழ்க்கையில தொடர்ச்சியாக இல்லை. தொடர்ச்சியாக இல்லை. ஆண்டவர் உன்னை அழைத்ததுக்கு, உன்னை தெரிந்து கொண்டதுக்கு ஒரே முகாந்தரம், அவருடைய நாமத்தை நீ உயர்த்தணும். அல்லேலூயா. கோடான கோடி தூதர்கள் இருந்தாலும் அவருடைய பிரியமெல்லாம் என்ன தெரியுமா? என் பிள்ளைகள் என் துதியை சொல்லி வருவார்கள்.